மக்களே, கோட் மூவிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தானே டிக்கெட் கிடைக்கல. FDS இல்லைனா என்ன, FDLS இருக்கே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் ஷோக்கு எப்படியோ போயிட்டேன். மூவி ரிலீஸ் ஆனதுல இருந்து இன்ஸ்டா ரீல் அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ் பக்கமே போகல பிகாஸ் ஆஃப் த ஸ்பாயிலர்ஸ். நீங்க நினைப்பீங்க நீயும் ஸ்பாயில் பண்ண வந்துட்டியேன்னு, ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். காலேஜ்க்கு டிராவல் பண்றப்போ என் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, என்னடி மூவி நல்லாவே இல்லையே, மிக்சட் ரிவ்யூஸா தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல அப்படி எல்லாம். ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம பார்த்து தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு. தியேட்டர்ல போய் உட்கார்ந்தாச்சு, மூவியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ண சத்தம் தாங்க மூவி எண்டிங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க எல்லாருமே. பிகாஸ் மூவி இஸ் ஜஸ்ட் வாவ். அங்கங்க குட்டி குட்டி எமோஷன்ஸோட, மாசான ஃபைட் சீன்ஸோட, கியூட்டான குட்டி விஜயோட எல்லாமே செம்ம. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே எப்பதான் இன்டர்வல் முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே எல்லார்கிட்டையும் இருந்துச்சு. மூவி எங்கேயுமே லேக் ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும். விசில் போடு சாங் மட்டும் எனக்கு தியேட்டர் வெர்ஷன் அந்த அளவுக்குலாம் ரொம்ப பிடிக்கல. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா நிறைய சீன்ஸ் வந்துச்சு. 2026ல விஜய் அண்ணா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ரெஃபரன்சஸ் மூவில நிறையவே இருந்துச்சு. மைன்யூட்டாவும் நான் கொஞ்சம் நோட் பண்ணேன், பட் அதெல்லாம் மென்ஷன் பண்ண ஸ்பாயில் ஆயிரும். மூவி பார்க்கும்போது ஒரு சைடில் ஹாப்பியாக இருந்தாலும் இனிமேல் ஒரு மூவியை தாண்டி அப்புறம் ஸ்க்ரீனில் அண்ணா வரமாட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்க்ரீனில் வரலன்னா என்ன, அதுதான் நேரில் வர போகிறாங்களே. ஓவரால் எனக்கு மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு தடவை பார்க்கலான்னு வேற ஐடியா இருக்கு. அடுத்த இளைய தளபதி வந்துட்டு இருக்காங்க, அதை மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இந்த மூவிக்கு எப்படிதான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனிவேஸ், எவ்வளோதான் பெரிய படமா இருந்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூ இல்லாம ஒரு படம் இருக்குமா? அதுவும் விஜயண்ணா படம்னா கண்டிப்பா 4 பேர் வந்துருவாங்க அதுல குத்தம் சொல்றதுக்கு. சோ அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பாய்.